வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி சுமாரான ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அல்டிமேட்டாலாம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பசித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக இன்க்ரீடியன்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது காஞ்ச உடனே கொஞ்சமாக பட்டை வகைரையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக செவந்து வரட்டும். இந்த பட்டையை முதல்லையே சேர்த்துருக்கணும், நான் மறந்ததுனால இப்போ சேர்த்துருக்கேன். பட்டை வகைரை தாளிக்கும் போதே அந்த இலை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி 200 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். நல்ல பெரிய தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி சேர்க்கலை. 400 கிராம் அரிசிக்கு 200 கிராம் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த கப்பால் தான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இப்போது 1 கப்புக்கு 3 பங்கு தண்ணி, அதுதான் அளவு. என்னோடய புழுங்கல் அரிசி, நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசிக்கு அளவு அதுதான். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறுபடும், முன்ன பின்ன இருக்கும். இப்போது நான் 6 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொதி வரட்டும், பிளேட் வச்சு மூடிடலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா தளன்னு கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நாம் களைஞ்சி அரிசியை சேர்த்துக்கலாம். இதே பாசுமதியில் செஞ்சால் 1:2 அது சரியாக வரும். இது நார்மல் புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ அரிசி சேர்த்துட்டு மேலாப்பில் நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். எல்லா பக்கமும் உப்பு சேரட்டும். இப்போது ஒரு தட்டு வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லையே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா கம்மன்னு நல்லா இருந்தது. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவசரமாக செய்யும்போது தக்காளி சாதம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பொடி சேர்த்தா தான் இந்த கலர் வரும். அந்த தக்காளியோட இந்த மஞ்சள் பொடி சேரும்போது இந்த ஒரு நல்ல கலர் வரும். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணால் மல்லித்தலையை தூவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். எதுக்கு நெய்யெல்லாம் சேர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. அதே மாதிரி கலந்த சாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரமாவது நம்ம கிளறி செட்டாக விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கூட தயிர் வெங்காயம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இப்படி குத்தி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த நெய் உருகி அந்த சாப்பாட்டோட சூட்டுக்கு உருகி இருக்கும். அவ்வளோதான். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.